சென்னை பாலவாக்கத்தில் பிரபல தமிழ் நடிகர் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். 2 நாட்களாக கழிவறையில் சடலமாக கிடந்தவரின் உடலில் காயங்கள் இருக்க போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? இறப்புக்கான காரணம் என்ன? அதன் பின்னர் திகிடி தமிழுக்கு என் ஒன்றை அழைத்தவும், ஒரு நாள் கூத்து, மீசையை முறுக்கு, மேயாதவான், திருட்டு பயலே 2, இரும்பு திரை, ஆடை, கென்னடி கிளப் உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்துள்ளார். பிடெக் படித்து முடித்த நடிகர் பிரதீப் சென்னை பாலவாக்கத்தில் தனியாக அறை எடுத்து தங்கியிருந்தார். கடந்த 2 நாட்களாக அவரை செல்போனில் தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை எடுக்கவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததாலும் துர்நாற்றம் வருவது போல் இருந்ததாலும் இது குறித்து காவல்துறைக்கு புகார் அளித்தனர். பின்னர் அங்கு சென்ற போலீசார் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து பார்த்தனர். வீட்டின் கழிவறையில் நடிகர் பிரதீப் கே விஜயன் சடலமாக கிடந்துள்ளார். அவரது தலையிலும் அடிபட்டிருந்தது. ஏற்கனவே அவருக்கு தலை சுற்றல், மயக்கம் என இருந்து வந்த நிலையில் அவர் கழிவறைக்கு சென்றபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடற்கூறாய்வு அறிக்கை வெளிவந்த பின்னரே நடிகரின் இறப்பிற்கான உண்மை காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும். திரை உலகினர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.